பெண்கள் மற்றும் முதியோருக்கு எதிராக நடந்து வரும் குற்றங்களை களைய சென்னை காவல்துறையினர் சில நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். அவற்றை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளலாம். தனியாக வசித்து வரக்கூடிய பெண்கள் மட்டுமல்லாமல் முதியோர்களுக்கும் காவல்துறையினர் பல்வேறு கட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது காவல் ஆய்வாளர் முருகேசன் அவர்கள் இந்த பகுதியில், அதாவது திருமங்கலம் பகுதியில் தனியாக வசித்து வரக்கூடிய முதியோர்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பான ஆலோசனை மற்றும் அறிவுரைகள் வழங்குவதற்காகவும் கண்காணிப்பில் ஈடுபடுவதற்காகவும் சம்பவ இடத்திற்கு செல்கிறார். அவர்களுடன் நாமும் பயணம் செய்ய இருக்கிறோம். காவல்துறையினரிடம் பாதுகாப்புக்காக பதிவு செய்துள்ளவர்களின் வீடுகளை நோக்கிச் செல்கிறது இந்த காவல் வாகனம். அந்தந்த வீடுகளுக்கு சென்று பாதுகாப்பு குறைகளை கேட்டறியும் போலீசார் அவர்களுக்கு அறிவுறுத்தல்கள் மட்டுமின்றி தேவைப்படும் உதவிகளையும் செய்கிறார்கள். மருத்துவ உதவி தொடங்கி முதியோர்களுக்கு தேவைப்படும் முக்கிய உதவிகளை காவல்துறையினர் செய்கிறார்கள். அந்த புக் எடுத்து அந்த நம்பர் இருந்தது, அந்த நம்பர்ல போன் பண்ணி இப்படி எங்க அப்பா, என் பையன் தான் போன் பண்ணான், எங்க அப்பாவுக்கு உடனே ஒரு 108 ஆம்புலன்ஸ் வரணும், ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த ஒரு 5வது நிமிஷம் எங்க வீட்டு வாசல் முன்னால 108 ஆம்புலன்ஸ் நின்னுது. ஏன் அப்படின்னா ரொம்ப கேர் எடுத்து செய்யறாங்க. பட்டா புத்தகம் என்று போலீசார் குறிப்பிடும் புத்தகத்தில் ஆய்வுக்கு வரும் போலீசார் அவர்களின் குறைகளை கேட்டறிந்துவிட்டு கையெழுத்தை பதிவு செய்கிறார்கள். ஸ்பீடு டயல் முறையில் 2ஆம் எண்ணை அழுத்துமாறு அறிவுறுத்தும் காவல்துறையினர் அவசர அழைப்புகளின் போது நேரில் செல்கிறார்கள். இந்த ஸ்கீம் வரும்போதே யார் வந்தாலும் பார்த்து கதவை தரங்க, சும்மா பார்த்துட்டு நீங்க யாருன்னு கேட்டுட்டு இது பண்ணுங்க, அந்த மாதிரி எல்லாமே ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. கேட்டை பூட்டிக்கோங்க, திறக்காதீங்க, அப்புறம் யார் வந்தாலும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு திறங்க அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு அட்வைஸ் தான். ரொம்ப நல்லா செய்யறாங்க. 2 மீட்டிங் போட்டாங்க, அதுல நாங்க 2 பேரும் கலந்துகிட்டோம். ஒரு நாள் நானே போய் அங்க பேசிட்டு வந்திருக்கிறேன். சென்னை மாநகர் முழுவதும் இந்த சேவை இருப்பதால் முதியவர்கள், தனித்து வாழும் பெண்கள், பாதுகாப்பு தேவைப்படுவோர் அருகு அமைந்துள்ள காவல் நிலையங்களை அணுகி பாதுகாப்புக்கான பதிவை செய்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளது காவல்துறை. தனியாக வசித்து வரக்கூடிய முதியோர்களின் கணக்கெடுப்பை தீவிரப்படுத்தவும் அவர்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் சிறந்த முறையில் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் சுப்பிரமணியன்.